Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல சூப்பரான soya 65 தாங்க பார்க்க போறோம். ஒரு கப் soya எடுத்துக்கோங்க. அத நல்லா ஹாட் வாட்டர்ல போட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஒரு மூடி வச்சிருங்க. அப்புறம் அத பார்த்தனா நல்லா சூப்பரா ஃப்ளஃபியா வந்திருக்கும். அத நாம நல்லா பிழிஞ்சி ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். அப்புறமா அதுல தேவையான அளவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். அப்புறமா சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு காஷ்மீரி சில்லி தான் சேர்த்துக்கிறேன். கலருக்காக நீங்க நார்மல் சில்லி பவுடர் சேர்க்கறதா இருந்தா நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் வந்துட்டு நான் உரல்ல இடிச்சி போட்டுருக்கேன். அப்படி போட்டு பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும் அதுக்கு. அப்புறமா நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கறி டேஸ்ட்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். அது வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறமா இதுக்கு மெயின் இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அப்பதான் நமக்கு. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த தயிரும் சோம்பு வந்துட்டு நாம சேர்க்கிறது நமக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். தயிர் வந்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் கொடுக்கும். அந்த சோயா வந்து சாப்பிடும்போது கடுக்குன்னு இல்லாமல் நல்ல ஒரு சிக்கன் நமக்கு சாப்பிடும்போது எந்த டேஸ்ட்டில் இருக்கோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். அப்புறம் சோம்பு வந்துட்டு நமக்கு சாப்பிடும்போது வாயில் கடிபடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி. அப்புறம் இதில் எல்லாத்தையும் ஒரு முறை கலந்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நாம் இதை ஊற வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கலாம். அப்புறமா கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாகணும். லைட்டான சூடில் போட்டுறாதீங்க. அப்புறமா அது எண்ணெய் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போது இந்த மாதிரி 1 பை 1 போட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு போட்டுருங்க. கலர் கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா நல்லா நாம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு நல்ல கலர்லாம் சூப்பராக சேஞ்ச் ஆகிட்டு இப்போ பாருங்கள். இப்போ நாம் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற மற்றதையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயந்தாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த வேலை முடிஞ்சிடும் நமக்கு. சிக்கன் இல்லாத டைமில் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டதும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயம் நமக்கு சிக்கன் சாப்பிட்ட ஃபீலிங்கும் இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்புறமா ரசம் சாதம் இது கூடலாம் சாப்பிடும்போது ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொரித்து எடுத்து மேலாப்பில் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய். See you in the next video.